கொடையே மண்ணில் தூறும் மழை நீரை சேர்க்கும். என்னோட மழை, என்னோட மழையை நான் சேகரிக்கிறேன். உங்களோட மழையை நீங்க சேகரிக்கிறீங்களா? தமிழக அரசோட மழை நீர் சேகரிப்பு திட்டத்தின் மூலமா நீங்க மழையை ரொம்ப சுலபமா சேகரிக்கலாம். இத வடிவமைக்கிறது ரொம்ப சுலபம். உங்க வீட்டு மாடி கூரையில தேங்குற மழையை இந்த மாதிரி குழாய் மூலமா நீங்க சேகரிக்கலாம். ஸோ இந்த மழை நீர் சேகரிப்பை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடியில் பெய்கிற மழை தண்ணியை முதல்ல கலெக்ட் பண்ணி ஒரு ஃபில்டரில் எடுத்துகிட்டு போய் விடணும். ஸோ அந்த ஃபில்டரில் அந்த மழை தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபில்டர்லேருந்து ஒரு டேங்க்குக்கு ஒரு பைப் போட்டு ஒரு டேங்க்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த டேங்க்லேருந்து நமக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம டேங்க்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபில்டர்லேருந்து டைரெக்டாக ஒரு பைப் போட்டு எடுத்துகிட்டு போய் நிலத்தடியில் அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை எடுத்துகிட்டு போய் சேர்த்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 3 விஷயம் முக்கியமாக பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, பெய்கிற மழை தண்ணியை கலெக்ட் பண்ணணும். இன்னொன்று ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணணும். இன்னொன்று அதை டேங்க்கில் ஸ்டோர் பண்ணணும். இல்லைனா அதை கிரவுண்டுக்கு செலுத்தணும். மழை இல்லாத காலங்கள்ல அந்த நிலத்தடி நீர் உங்களோட தாகத்தை தீர்க்கும். மழை நீர் சேகரிப்பதின் மூலமா பல பயன்கள் இருக்கு. குடிநீரோட தரம் குறையாம சுவையான குடிநீர் கிடைக்கும். கோடை வெயில் காலங்கள்ல நிலத்தடி நீரின் அளவு குறையாம தேவையான அளவு குடிநீர் கிடைக்கும். அதனால உங்க வீட்டு மழைய ஒரு சொட்டு கூட வீணாக்காதீங்க. ஏன்னா அது உங்களோட மழை, உங்களோட சொத்து. மழை நீரை சேகரிப்போம், மகிழ்ச்சியை சேகரிப்போம். இது ஏன் மழையை நான் சேகரிச்சிட்டேன். உங்களோட மழையை நீங்க சேகரிச்சிட்டீங்களா?